ஹலோ பிரபாகர், உன்கிட்ட காய்ச்சல் தலைவலிக்கு மருந்தெல்லாம் ரெடியா இருக்குல்ல? தெரியும், உன்கிட்ட எல்லாமே ரெடியா இருக்கும்னு தெரியும். இருந்தாலும் கேட்டேன். யாருக்குன்னு இல்ல, பொதுவா கேக்குறேன். நோ, எனக்கு ஒன்றும் இல்லை, ஐம் ஃபைன். இம்யூனிட்டி டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல? குட் பிரபாகர், எல்லாம் ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல்ல ரெடியா இருக்கணும். அதுக்கு தான் நான் ஆஃபீஸ்க்குன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் டிஸ்பென்சரி ஒன்று வச்சிருக்கேன். மேக் இட் எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஏதாவது அர்ஜென்சினா நான் ஃபோன் பண்றேன், உடனே மருந்தெல்லாம் அனுப்பி வை. இல்ல வேண்டாம், நீ வர வேண்டாம், நானே வரேன். யா, தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏய் அனு, நீ ஏன் ஆபீஸ்க்கு வந்த? உன்னதான் ஏன் ஆபீஸ்க்கு வந்தேன்னு கேக்குறேன். அனு, ஐ அம் ஆஸ்கிங் யூ, ஏன் வந்த? சார், அது சாரி சார், நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். வாட்? வேணும்னு சொல்லல சார். போன்ல நீங்க கோமா கேட்டப்போ ஒரு இத விளையாடுறியா நீ? நான் எவ்வளவு பதறி போயிட்டேன்னு உனக்கு தெரியுமா? இப்ப ஆபீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி மாத்திரை மருந்தெல்லாம் ரெடி பண்ண சொன்னேன். பங்கஜி கிட்ட சொல்லி சென்னையிலே பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல 3 பெட் ரிசர்வ் பண்ண சொன்னேன். நீ என்னடானா என்ன பண்றோம் என்ன பேசுறோம்னு கொஞ்சம் பாரு அறிவு இருக்கா உனக்கு? பொய் சொல்றதுக்கு வேற காரணமே கிடைக்கலையா உனக்கு? நீ விளையாட நான் தான் கிடைச்சனா? இடியட். சரி, உனக்கு ஒண்ணும் இல்ல? இல்ல. என் நெஞ்சு எப்படி படபடன்னு அடிக்குதுன்னு பாரு. உனக்கு எங்க அதெல்லாம் புரிய போகுது? ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி அதை கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு பேசு. சாரின்னு சொன்னல சார். தூக்கி எறி உன் சாரிய. யாருக்கு வேணும் உன் சாரி? எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சாரி சொன்னா ஆச்சா? இனிமே இப்படி நீ என்கிட்ட விளையாட்ட தான் பேசுவேன்னா என்கிட்ட நீ பேசவே தேவையில்லை. Hi, hi, hi. Hi, Anu. You're back. உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே. Are you okay now? Yes, sir. I'm fine now. Good. Good, Anu. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஏதோ முக்கியமான டிஸ்கஷன்ல இருந்தீங்க போல் இருக்கு. நான் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்றேன் நானே. No, no, not like that, Chandra. அப்படிலாம் எதுவும் இல்ல சார். ஓகே அனு, ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் an important thing with you. இந்த எத்தனிக் டே செலிப்ரேஷனை நம்ம ஏன் ஒரு ப்ரொமோஷனை மாத்த கூடாது? என்னாச்சுனே? என்னாச்சு அனு? எக்ஸலென்ட் ஐடியா. எக்ஸாக்ட்லி அனு, இந்த ஐடியா உனக்கு பிடிக்கும்னு நான் கெஸ் பண்ணேன். You see, இந்த தேவநந்தினி டிபார்ட்மெண்ட்டை இப்பதான் நம்ம செப்பரேட்டா மாத்திருக்கோம். இந்த ஈவென்ட்ல தேவநந்தினி சாரீஸ சூப்பரா ப்ரோமோட் பண்ணலாம். செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன சொல்ற? வாட் யூ திங்க் அண்ணே? அதான் தேவநந்தினியோட சீஃப் இங்கே இருக்காங்களே, அவங்க கூடயே பேசிக்கோ. I told you, Chandra, don't involve me in this. ஓகேண்ணே, அப்ப நான் அனு கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். Let us we discuss அனு. Come on.
50 லட்சம். இவ்ளோ பணத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது சந்திரா சாருக்கு? என்ன எக்ஸ்பென்ஸ் இது? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா பங்கஜ்? உங்களுக்கும் தெரியாதா? அப்படின்னா ஏதோ பெரிய செலவு பண்ணிருக்காரு. திரும்பவும் ஏமாந்துட்டாரோ? பர்சனல் செலவும் இல்லாம ஆபீஸ் செலவும் இல்லாம ஆஸ் யூஷுவல் எங்கயாவது ஏமாந்திருப்பாரோ? இப்ப போய் இத சூர்யா சார்ட்ட சொல்லாதீங்க. என்ன பங்கஜ் சொல்றீங்க? 50 lakhs பங்கஜ் பேமெண்ட் சந்திரா சார் தான் அப்ரூவ் பண்ணிருக்காரு. அட்மின்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இல்ல இத எப்படி சூர்யா சார் கிட்ட சொல்லாம இருக்க முடியுங்கிறீங்க? இப்ப சூர்யா சாரோட மூடு சரியில்லை. அப்புறம் டைம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன். எந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் போயிருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுமான்னு பாருங்க. அப்புறமா பேசிக்கலாம். ஓகே, we will check that. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேற. ஆனா அந்த மான்சி மேடம்க்கு வர கோவம் இருக்கே, அப்பப்பப்பப்பா. அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். அதுல எமோஷனல் த்ரெட் இருக்கு. பட் பங்கஜ், ஒவ்வொரு மாசமா உங்க அக்கௌண்ட் வாங்கி நான் தானே சப்மிட் பண்ணி ஆகணும். அத வாங்குறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே பா, முடியல. தெரியும் மீரா. ஹலோ, How are you ma'am? மீரா here. இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். டெல் மீ மீரா. அது ஒண்ணும் இல்ல மேம், உங்க மந்த்லி அக்கவுண்ட அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு 50 lakhs அன்னோன் அக்கவுண்ட்டுக்கு டெபிட் ஆயிருக்கு. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எங்க அக்கவுண்ட பத்தி எங்களை விட உனக்கு தானே நல்லா தெரியும் மீரா. ஆக்சுவலி நீ இப்ப ஃபோன் பண்ணது எனக்கு தெரியுமான்னு கேக்குறதுக்கு இல்ல, உங்க ஹஸ்பண்ட் எப்படி பணத்தை வேஸ்ட் பண்றாருன்னு பாத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு. ரைட் மீரா? நோ 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 நோ, நாட் லைக் தட் மேம். ஐ நோ மீரா. 50 லட்சம் தானே, அந்த லாஸ் நான் உனக்கு தரேன். மீரா ஏன் அப்படி சொன்னா? அணுவுக்கும் சம்பத்துக்கும் கல்யாணம் பண்ற பிளான் இருந்தா அத வேண்டான்னு சொல்லாதீங்கன்னு அவ ஏன் சொல்லணும்? ஏன்னா அத நீங்க அவங்க கிட்டே கேட்க வேண்டியதானே? நான் திரும்ப அத பத்தி பேச ஆரம்பிச்சப்போ அவ டக்குன்னு போனை வச்சுட்டா. இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறவ, சூர்யா கூடவே வேலை பாக்குறவ, அணுவுக்கும் சம்பத்துக்கும் கல்யாணம் நடக்கிறதுல அவளுக்கு ஏன் அவ்வளவு ஆர்வம்? யோசிச்சு பார்த்தா அவ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னென்ன, அணுவுக்கும் சம்பத்துக்கும் கல்யாணம் நடந்தா அவங்க கம்பெனி ரூல்ஸ் படி எந்த ஒரு பிசினஸும் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிருக்கீங்களே, இப்ப ஏதோ பாயிண்ட் இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல ரஞ்சனி, இதுல வேற என்னமோ ஒண்ணு இருக்கு. அணுவை பாக்குறதுக்கு சூர்யாவோட அம்மா அணு வீட்டுக்கே வராங்க. இந்த விஷயம் மீராவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால மீரா ஏதோ பெருசா பிளான் பண்றா. ஏன்னா பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு? எவ்வளவுன்னு? 13,000 கோடி. 13,000 கோடியா? என்ன வாய பொளந்துட்ட? இதுல இருந்து கொஞ்சமாவது நாம தேத்தணும் தான் அணுவுக்கும் சம்பத்துக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நான் முடிவெடுத்தேன். அத எப்படியோ அந்த சூரிய பிரகாஷ் மோப்பம் பிடிச்சு தடுத்துட்டான். இப்ப இந்த மீரா கல்யாணம் பண்ற பிளான் இருந்தா கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றா. அண்ணா போங்க அண்ணா, நீங்க மறுபடியும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேக்குறது? ஏற்கனவே அணுவ பொண்ணு பார்க்க அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டு போயாச்சு. அவ்வளோ பெரிய பணக்காரங்கன்னு சொல்றீங்க, அவங்க ஒரே நாள்ல கல்யாணத்தை முடிச்சிடுவாங்க அண்ணா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். இதுலதான் இந்த மீராவை நாம எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறத பத்தி யோசிக்கணும். இத பாருங்க அண்ணா, நீங்க எதை யோசிச்சாலும் சரி, அத கொஞ்சம் சீக்கிரமா யோசிங்க. இந்த சூடான தோசைக்கல்ல தண்ணிய பட்டா படபடபடபடன்னு தெரிக்கும் பாருங்க, அந்த மாதிரி கல்யாணத்தை ஒரே நாள்ல முடிச்சு போடுவாங்கண்ணே. நான் ஏன் சொல்றேன்னா, இங்க புஷ்பா வீட்ல சுத்தமா ஒரு நயா பைசா கிடையாது. ஆனா அவங்க கோடீஸ்வரங்க.
அவங்களே நாங்க எல்லாமே பண்ணிக்கிறோம், நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க வேண்டாம்னா சொல்லுவாங்க. நீ சொல்ற பாயிண்ட்டும் கரெக்டா ரஞ்சனி. நாம சீக்கிரமே யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். ஆனா தான் வயசுல இருக்கிற அந்த சூர்யாவுக்கு நிச்சயமா சுப்பிரமணி தம் பொண்ண கொடுக்க மாட்டான். அந்த ஒரு விஷயம்தான் நமக்கு இப்போதைக்கு நிம்மதி. நீ எதுக்கும் அந்த புஷ்பா கிட்ட பேசி அப்பப்பா அவங்க வீட்டுல என்ன நடக்குதுங்கறத பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கோ. சரிண்ணே, நான் இப்பவே புஷ்பாக்கு ஃபோன் பண்றேன். பண்ணு சீக்கிரம் பண்ணு. இவன் எதுக்கு ஃபோன் பண்றா? ஹலோ ஹலோ, புஷ்பா எப்படி இருக்கீங்க புஷ்பா? நான் நல்லா தான் இருக்கேன். பக்கத்து வீட்லயே இருந்துகிட்டு போன்ல பேசுறீங்க, வீட்டுக்கு கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறீங்க. இப்ப நீங்களாவே போன் பண்ணிட்டீங்க. உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே ரஞ்சினி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல புஷ்பா, கொஞ்ச நாளாவே நான் கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன், அதான் வீட்டுக்கு வர முடியல. பிஸியா? நீங்களா? நம்பவே முடியலையே ரஞ்சினி. வீட்ல இருக்க பொம்பளைங்க நமக்கு தானே தெரியும் நம்ம வேலையெல்லாம். சரி புஷ்பா, எங்க வீட்ல கரண்ட் இல்ல, உங்க வீட்ல இருக்கா? இத கேட்கதா போன் பண்ணீங்களா? நான் வேணும்னா கொஞ்சோண்டு கரண்ட் கொடுத்து விடுவா? என்ன புஷ்பா, ரொம்ப காமெடியா பேசுறீங்க போல இருக்கு. கரண்ட் இருக்கான்னு சொல்லுங்க புஷ்பா. எங்க வீட்ல இருக்கே. உங்க வீட்ல பீஸ் போயிருக்கோம், அதான் உங்க நொன்ன அண்ணன் அவரு கரண்ட் பில் கட்டிட்டாரான்னு கேளுங்க, மறந்து போயிருப்பாரு. சே சே சே, எங்க அண்ணன் அதெல்லாம் கரெக்டா கட்டிடுவாரு. என்னன்னு தெரியல, எங்க வீட்ல ரொம்ப நேரமா கரண்ட் இல்லாம இருக்கு. இபி ஆபீஸ்க்கு தான் ஃபோன் பண்ணணும் போல இருக்கு. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, அப்பதான் உங்க நொன்ன, அதாவது உங்க அண்ணன் என்ன பண்ணாருன்னு தெரியும். ஆமா, உங்க அண்ணன் வீட்ல இல்லையா? இருக்காரே இருக்காரே. சரி ரம்யாம்மா, எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு, நான் அப்புறம் பேசிட்டா? இருங்க இருங்க புஷ்பா, ஏன் புஷ்பா இப்படி அவசரப்படுறீங்க? ஆமா, நேத்து உங்க வீட்டுக்கு யாரோ வந்த மாதிரி இருந்ததே. ஒரு பெரிய அம்மா அனுவ பொண்ணு பார்க்க வந்தாங்களா? எங்க கிட்டயே மறக்கிறீங்க பாத்தீங்களா? என்ன சஸ்பென்ஸா புஷ்பா? இப்ப கரண்ட் வந்துருச்சா ரஞ்சினி? அது நேரடியாவே கேட்க வேண்டியதானே ரம்யாம்மா. கரண்ட் இல்லையா அது இல்லையான்னு ஏன் கேக்குறீங்க? நேத்து வந்தது சூர்யா சாரோட அம்மா, பொண்ணெல்லாம் பார்க்க வரல. அவங்க அனுவுக்கு நெக்லஸ் gift கொடுத்துட்டு போ வந்தாங்க. என்னது நெக்லஸா? ஐயோ ரஞ்சினி, எங்க வீட்லயும் கரண்ட் போயிடுச்சு, வச்சிருவா. ஐயோ 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 ஐயோ. என்னாச்சுமா? அண்ணே, கல்யாண விஷயத்துல ஒரு அடி இல்லன்னு 10-15 அடி எடுத்து வச்சிட்டாங்க அவங்க வீட்ல. அந்த அம்மா இங்க வந்ததே அனுவுக்கு நெக்லஸ் கொடுக்குவானே. நெக்லஸ்னே நெக்லஸ். புஷ்பா போன்ல சொல்லும் போதே வாயெல்லாம் பல்லு தெரியற மாதிரி சிரிச்சுக்கிட்டு சொல்றான். நாம நினைக்கிறத விட இதுல வேற என்னமோ ஒண்ணு இருக்கு. பல ஆயிரம் கோடி சொத்து உள்ள ஒரு விஐபியோட அம்மா போயும் இவ வீட்டுக்கு வந்து ஒரு நெக்லஸ கொடுத்துட்டு போவாங்களா? ஆமால, அது எப்படின்னு அவ வீட்ல மட்டும் எல்லாம் கரெக்டா அப்படியே நடக்குது. என்ன மதிச்சு யாராவது ஒருத்தராவது ஒரு டம்ளர் காஃபியாவது சும்மா கொடுத்துருப்பாங்களான்னு இவளுக்கு நெக்லஸ் சும்மா கொடுத்துட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல ரஞ்சினி. இனிமே மீரா மேடம் மூலமா தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அத நான் செஞ்சுக்கிறேன். இல்லனா இந்த மாதிரி நானும் நீயும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படியெல்லாம் முடியாதுன்னு, அதுக்கு முதல்ல ஏதாவது வழியை பாரு. என்ன சூர்யா, எதுக்கு வர சொன்ன? ஹாஸ்பிட்டல்ல அந்த 3 பெட் தானே சார், அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன் சார். ஒரு தடவை சொன்னா நான் செஞ்சிட்டேன்னு உனக்கு தெரியாதா? திரும்ப கூப்பிட்டு ரிமைண்ட் பண்ணுமா? அந்த பெட் எல்லாம் வேணாம், கேன்சல் பண்ண சொன்னேன். என்ன விளையாடுறியா? இப்பதான் ஃபோன் பண்ணி 3 பெட் ரெடி பண்ண சொன்ன, இப்ப கேன்சல் பண்ண சொல்ற? ஏன் சூர்யா? கேன்சல் பண்ணுனா பண்ணு. அதான் ஏன்? அவளுக்கு காய்ச்சல் இல்லையா, சும்மா சொன்னாலாம். நாம தான் எல்லார்கிட்டயும் விளையாடுறோம்னு நினைச்சா இவ நம்ம கிட்டே விளையாட்டு காட்டிட்டு இருக்கல்ல. நல்ல வேளை நான் இன்னும் அதுக்கு அட்வான்ஸ் கூட பே பண்ணல.
அவ ஏன் அப்படி போய் சொன்னா? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஏய், உனக்கு அவன் மேல கோவம், அதை என்கிட்ட காட்டாத சூர்யா. அவ போய் சொல்ற பொண்ணு இல்ல, நீ தான் ஏதாவது செஞ்சிருக்கணும். எனக்கு உன் மேலதான் சந்தேகம். இத பாருடா, இப்ப கதை அப்படி போகுதா? ஏய் சும்மாறா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ தான் அவளை பயமுறுத்திருப்ப. நீயும் மீராவும் சேர்ந்து பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஆமா, மீரா மேல ஏன் உனக்கு அவ்வளோ விசேஷ அக்கறை? எனக்கும் மீரா மேல அக்கறை இருக்கு. ஆனா நீ காட்டுற அக்கறை கொஞ்சம் ஸ்பெஷல். எனக்காவது மீரா மேல இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல பெட்டை கேன்சல் பண்ணதான் உன்னை கூப்பிட்டேன். சொல்லிட்டேன், நீ கிளம்பு. நீ இங்க இருந்தா இன்னும் என்னெல்லாமோ பேசி என்ன டென்ஷன் பண்ணுவ. கிளம்பு. இப்பெல்லாம் உங்களுக்கு என்கிட்ட பேசவே பிடிக்கல சார். பங்கஜ், என் மனசுல இருக்கிற காதல் அனுவுக்கு மட்டும்தான். நீயும் மீராவும் சேர்ந்து என்ன டிஸ்கஸ் பண்ணாலும் எதையும் மாத்தவே முடியாது. என்ன வளர்ற சூர்யா, இவ்வளவு நடந்த பின்னாடியும் இவ்வளவும் ஏன் நடந்தது சொல்லு? இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். நான் பேசாம அமைதியா இருந்தது தான் காரணம். நான் அனு வீட்டுக்கு போக போறேன். கல்யாண ப்ரப்போசல் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி என் பழைய வாழ்க்கைய பத்தி அனு கிட்ட சொல்ல போறேன். சூர்யா, என் கூட வாழ்க்கை ஃபுல்லா வரப்போறவ அனுதான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பங்கஜ். இல்ல சூர்யா, இது சரியா வராது. போர்ட் மீட்டிங்ல அவ அப்படி ட்ரெஸ் போட்டு வந்ததை உன்னால தாங்கிக்க முடியல. அது சின்ன விஷயம் பங்கஜ். அதை எப்படி தீக்கணும்னு எனக்கு தெரியும். உன் பழைய வாழ்க்கையெல்லாம் அவகிட்ட சொன்னா என்ன? ஒன்னும் ஆகாது. நான் என் பழைய வாழ்க்கை எல்லாம் நான் சொல்லதான் போறேன். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்ல போறேன். விளக்கமா சொல்ல போறேன். அதுக்கப்புறம் முடிவு பண்றேன். இல்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்றோம். இதுக்கு நடுவுல நீயும் மீராவும் எதுவும் பிளான் பண்ணாதீங்க. பிளான் செஞ்சாலும் அதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். பங்கஜ், அனு எப்படிப்பட்டவன என் உள் மனசுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நீ இதையெல்லாம் வேணும்னே பண்ற. சூர்யா, சொன்னா கேளு, அவசரப்படாத. நீ நம்ம கடந்த கால வாழ்க்கைய அவகிட்ட சொல்லவே கூடாது. நான் முடிவு பண்ணியாச்சு பங்கஜ். இனிமே இதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு கொஞ்சம் தனியா விடு. நான் இங்க இருந்து கிளம்பி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போக போறேன். அம்மா கிட்டயும் சொல்லிடு. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு வர போறதில்ல. அந்த எத்தனிக் டே அதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. யூ மே கோ நவ. சூர்யா, நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. நான் உன்னை போகலான்னு சொன்னேன்.